ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் நாம் ஹனுமாருடைய கதைகளை நம்ம கேட்டுட்ருக்கோம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நேற்று ஹனுமார் தன்னுடைய இதயத்தில் ராமரும் சீதையும் இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தன்னுடைய நெஞ்சையை பிளந்து காமிச்சார். சரி, இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு தடவை ஹனுமார் ராமரை பார்க்குறதுக்காக அவருடைய அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே போகும்போது சீதாதேவி தன்னுடைய நெற்றி வகுடில் குங்குமம் வச்சிட்ருக்காங்க. அதை பார்த்ததுமே உடனே ஹனுமார் கேட்குறாரு, தாயே, நீங்கள் எதுக்காக நெத்தியில் உங்களுடைய வகுடில் குங்குமம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய சீதாதேவி சொல்கிறாங்க, ஒவ்வொரு கல்யாணம் ஆன பெண்களுமே தன்னுடைய நெற்றி வகுடில் குங்குமம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கணவருக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் தீர்க்காயிலோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த விஷயம் எனக்கு தெரியாதையே போயிடுச்சு. என்னுடைய ராமச்சந்திர பிரபு எப்போவுமே நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இருக்கிற குங்குமத்தெல்லாம் எடுத்து தன்னுடைய உடம்பு ஃபுல்லுமே பூசிக்கிட்டார். நெத்தியில் வச்சா கம்மியாக தானே அவருக்கு உடம்பு சரியாகும், உடம்பு ஃபுல்லுமே பூசிக்கிட்டாக்கா அவர் எப்போவுமே நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உடம்பு ஃபுல்லுமே குங்குமத்தை பூசிக்கிட்டாராம். வடநாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செந்தூர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் பாருங்கள் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அதே மாதிரி விநாயகருக்குமே ஆரஞ்சு கலர், அதாவது அந்த செந்தூரத்தாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஹனுமார் செந்தூரம் பூசுறதுக்கு கதை இதுதான். நாமளும் எப்போவுமே கடவுள் மேலே பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக யார் இருக்காங்க? நம்மளுடைய ஹனுமார் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஹனுமாருடைய பாதையை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவர் நம்மளை ராமர்கிட்ட கூட்டிகிட்டு போய் சேர்த்திடுவார். ஹனுமாருடைய ஒவ்வொரு முடியுமே நம்மளுக்கு பலவிதமான கதைகளை சொல்ல போகுது. ஹனுமாரை பற்றி சீதைக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் என்ன, அதை எப்படி ராமர் பூர்த்தி செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.